தலைமுறைகள் கடந்தும் 48 வருடங்களாக சுவையான சமையலுக்கு மக்களின் அபிமானம் சக்தி மசாலா. ஜால்முடி வாலா அவர்தான் அவரு. பாவி மனுஷா. எங்க வீட்டுக்காரா இருந்தா வாய மூடிட்டு இருப்பாரு. இந்த ஜால்முடி வாலா ரொம்ப பேசுறாரு. அவர் ஏதோ வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறாருங்கிற வரைக்கும் எனக்கு புரியுது. மத்தியானம் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நொறுக்கு தீனிக்கு பதிலா இது நல்லது. வெளியில மழை பெஞ்சா ஜால்முடி. கல்கட்டால இந்த சாமான்லாம் வச்சு ஒரு தகர டப்பால போட்டு அவன் கலப்பான். எவ்வளவு இது? 10 টাকা 10 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் உங்களுக்கு? நல்லா போ. தமிழ்ல ஏன் சொன்ன? பானிபூரி நான் செய்ய, புச்சுக்கா அவர் செய்ய. அப்படி உடைக்கணும். அது உள்ளுக்குள்ள உருளைக்கிழங்கு வைக்கணும். இந்த புளி தண்ணிய ஊத்தணும். அப்படியே வாயில போட்டு. திதி என்ன அக்கான்னு கூப்பிடுறாரு. அக்கா வணக்கம் மக்களே. அம்மா, அதாவது வந்து போன எபிசோட்ல வந்து பருத்தி செஞ்சு காட்டினீங்க. இப்போ உங்க பங்குக்கு நீங்க பண்ணீங்கல்ல, அப்பா என்ன சொன்னாருன்னா என் பங்குக்கு நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னாரு. ஏதோ பெங்காலி ஸ்டைல் ஏதோ ஒன்று சொன்னாரு, நான் பண்ணி தரேன். அது பேர் ஜால் முடி. ஜால் முடி. அதுக்கு இதெல்லாம் எடுத்து வைன்னுட்டு போனாரு. யாரையோ அழைச்சிட்டு வரேன்னு இருக்கிறாரு. கூப்பிடுங்களேன். ஜால் முடி வாலா. আচ্ছা আচ্ছা ও মাই গড। আচ্ছা জালমুড়ি করবার জন্য আমাকে ডেকেছেন? হ্যাঁ, সব তৈরি আছে? সব তৈরি। বস বস বস। নমস্কার নমস্কার। এই என்னப்பா அவர் எங்க? পরে আসবে বলেছে। বস। அப்புறம் வரேன்னாராம் அவரு. আচ্ছা মুড়ি কোথায়? মুড়ি ওখানে। আচ্ছা இருங்கோ இருங்கோ இருங்கோ। என்ன இது அவர் சேஸ்ல யாரை கூப்பிட்டு வந்திருக்காரு? হ্যাঁ এসব এক্সপ্লেইন করতে পারেন? வெயிட். எங்க வீட்டுக்காரா இருந்தா வாய மூடிட்டு இருப்பாரு. இந்த ஜால் முடி வாலா ரொம்ப பேசுறாரு. இந்த பாருப்பா, கொத்தமல்லி, வேர்க்கடலை, இது ஊற வச்ச கொண்டக்கடலை, இது காரப்பொடி, தேங்காய், உப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய். அப்புறம் மடிச்சு தரத்துக்கு பேப்பர். இத்தனையும் இங்க வச்சிருக்கிறாரு. இவர் ஜால் முடி வாலா. இவர் பெங்காலி பேசுவார். எப்படி இவரை கூட்டு வந்தீங்க அங்க இருந்து? அவர் எங்க ஐயா எங்க? চট্টগ্রাম சட்டர்ஜி எல்லாம் இல்ல. அவர் ஏதோ வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறாருங்கிற வரைக்கும் எனக்கு புரியுது. மீசைய ஒட்டு. கல்கட்டால இந்த சாமான்லாம் வச்சு ஒரு தகர டப்பால போட்டு அவன் கலப்பான். இங்க தகர டப்பாக்கு பதிலா சீனா பதம். சீனா பதம். சீனா பதம். சீனா பதம். வேர்க்கடலை போட்டாச்சு. அப்புறம் சன்னா. சன்னா சன்னானாக்கா ஊற வச்ச கொண்டக்கடலை. இதுதான் மல்யுத்த வீரர்கள்லாம் தினம் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அதுல பலம் கிடையாது, இதுதான் பலம். இதுதான் பலம். அப்புறம் தேங்காய், நாரியல் நாரியல், கோகனட் கோகனட் கோகனட். எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க? அது ஏன் கேக்குற? அது பிறந்து வளர்ந்ததுல இருந்தே கல்கத்தா. அதனால இது ரொம்ப பிடிக்கும். ஆலு ஆலுனாக்கா உருளைக்கிழங்கு வேக வச்சு ரொம்ப பொடிசு பொடிசா நறுக்கி இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் எல்லா காய்கறி எல்லாம் நல்லா நறுக்கிடுவாரு. ஜால் பவுடர், மிர்ச்சி பொடி, மிளகாத்தூள், ஷப் ஷப் லாகே தோ. நமக். நூன்னாக்கா பெங்காலில உப்பு அது போடுறாரு. ஹிந்தில வந்து நமக்கு நமக்கு ஒண்ணா போட்டு கலர்றாரு. ஆமா, போட்டு அது ஒரு கலரி. এটা ভালো করে মিক্স করতে হবে। এতে লাগাই দাও না। চাইনা இதெல்லாம் ஆனியன்லாம் போடுவாரு, அப்புறம் போடுவாரா? அது தெரியல. ஆனியன் போட்டா தண்ணி ஆயிடும். ஆனியன் போரே தான் கடைசியில போடுவாராம். இத போட்டு வெட் இட் வில் பிகம். இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. அப்ப இங்கிலீஷ் ஜானே? இங்கிலீஷ் எல்லாம் வராது எங்களுக்கு. अंग्रेजी जानी ना ஐயா. இது தமிழ் நிகழ்ச்சியில கொண்டு தெரியாத. தமிழ் பேசுவீங்களா? वो क्या बोलता है? तमिल वालगा मुर्गा मुर्गाना सामी. ओ बीस மட்டும் கருப்பா இருக்கு, சைடுல எல்லாம் வெள்ளையா இருக்கு. என்னது இது? তুমি ভীষণ ইয়াং আছো। ओके মুচি খালো আছে, বাল ডাই করেছে। மீசைக்கு மட்டும் டை கরেছে। இனா முதல்ல என்ன போட்டோம்? வேர்க்கடலை போட்டாரு. ஆமா. அப்புறம் கொண்டக்கடலை போட்டாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டாரு.
உப்பு போட்டாரு, காரத்தூள் போட்டாரு. நான் வந்து கொத்தமல்லியை போட்டேன். புடி புடியா நறுக்கின வெங்காயத்தை அவர் போட்டிருக்கிறார். போட்டு ஒரு கலக்கிறார். இப்போ এখন কি করবেন? সরষের তেল। সরষের তেল। সরষের তেলனாக்கா கடுகு எண்ணெய். இல்ல பொதுவா அந்த கடுகு எண்ணெய் நம்மள யூஸ் பண்ண மாட்டோம்ல நம்ம ஊர்ல எல்லாம். கல்கட்டால கடுகெண்ணெயில மீனெல்லாம் பொரிப்பாங்க. எல்லாமே சமையலே கடுகெண்ணெய் தான். সরষের তেল ওখানে তো ঠান্ডা দেশ কলকাতা। আমি বলছি বাবা, அங்கெல்லாம் குளிர் பிரதேசம், சூடு தரக்கூடிய எண்ணெயாகத்தான் அங்க பயன்படுத்துவார்கள். எனக்கே இப்பதான் தெரியும். ஆமா, ஊர்கால எல்லாம் கூட அவங்க கடுகெண்ணெய் தான் விடுவாங்க. எல்லாத்துலயும் கடுகெண்ணெய். இல்ல எனக்கு முதல்ல அந்த வாசனை பிடிக்கல. அப்புறம் இந்த மாதிரி மூடி கீடியில எல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அதோட ருச்சி நல்லா இருக்கு. எல்லாமே பழக்கம் தான் காரணம். கசக்கவே கசக்காது. அது கசப்புன்னா கூட அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது ரொம்ப விடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் விடணும். அவர் பார்த்து தான் விட்டுருக்கிறாரு. கொஞ்சமா தான் விட்டுருக்கிறாரு. நம்ம ஊர்ல நீங்க பண்ணினீங்கன்னாக்கா, ஆமா மழை பெய்கிறது, ஜால் மூடி கத்துக்கிட்டோம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏதாவது திக் ஆயில் விடணும், அவ்வளவுதான். দিদি একটা টেস্ট করে দেখুন তো সব ঠিক আছে বলে। என்ன எக்கான்னு கூப்பிடுறாரு? எக்கா அவர் எங்க தானே பாருங்க, கருப்பு மீசை, नमक, हाँ जाल நல்ல மிளகா தூள், सब डाल दो। होता चाय ना, चाय पर कारम போடு चैटर्जी भाई और डाल दो। आई वांट एवरीथिंग, पुट एवरीथिंग। जाल मुड़ी कार मसाला, जाल मुड़ी ना पूरी और तेल लगा। तेल दिए तो டியூஷன் எடுப்பீங்களா பெங்காலிக்கு? வேண்டாம், நீ இது எனக்கு பாரு, என்ன தீதிங்குது, உன்னை தாத்தாங்க வேண்டாம், பம்புக்கே வராது. दादा बाबू आपने टेस्ट कर रहे देखो। நம்ம கோயில் பிரசாதம் மாதிரி கொடுக்கறாரு. அச்சா அச்சா சூப்பரா இருக்கு. இது எப்ப செஞ்சு கொடுப்பாங்க பொதுவா நீங்க சாப்பிடுறது? பொதுவா எங்க வீட்ல முக்காசி மத்தியானம் எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நொறுக்கு தீனிக்கு பதிலா இது நல்லது. வெளியில மழை பெஞ்சா ஆஹா ஜால் முடி खूब हेल्दी பாரு. கீழே வாழை மடக்கிறாரு கை தேர்ந்த ஆளா இருக்காரு. நீ அதை நிஜமா சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஆனா ரொம்ப ப்ரொஃபஷனல் பா இவரு. ஜால் முடி வாலா எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்க காரப்பொடி. जी भैया बहुत अच्छा, सुपर है, बहुत बस पसंद है, बहुत पसंद है यार, बहुत पसंद है भैया। हाँ तुम खाओ। एक बोतल एवलो ಇದೆ? 10 টাকা 10 টাকা 10 ரூபா 10 ரூபாயா? அவ்வளவுதானா? 10 ரூபா தானே? ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் உங்களுக்கு? நல்லா போகுது. நல்லா போகுது. தமிழ்ல ஏன் சொன்ன? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? 100 টাকা কত হবে একদিনের মধ্যে? கொஞ்சம் நீ தமிழ் வராது உனக்கு, பேசாத. ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா சாப்பிடுங்க வீட்ல. ஏன்னா this is easy பா. இது ஈஸி, ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா அந்த பஜ்ஜி சாப்பிடுறோம். எண்ணெய் இதுல துளியோண்டு தான் எண்ணெய். அது நல்ல எண்ணெய். அரிசி பொரி நல்லது, கடலை நல்லது, கொத்தமல்லி நல்லது, வெங்காயம் நல்லது, தேங்காய் நல்லது, எல்லாம் நல்லது. மசாலா மூடி இதுக்கு இந்த மிளகாத்தூள் பேர் சொன்னது சல் மூடியா? ஜால்னா காரம். ஜால் மூடியா? நாங்க கல்கட்டால சாப்பிட்டதுனால அது ஜால் மூடி. மத்த ஊர்ல என்ன சொல்லுவானோ தெரியாது. நம்ம ஊர்ல கேட்டா மசாலா அரிசி பொரி. அவர் செஞ்சு கொடுத்தாரு நமக்கு சேட்டர்ஜி மூடி. மக்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், அட்டகாசமா இருக்குது. இது மாதிரி வேற எதாவது செஞ்சு கொடுப்பாரா சேட்டர்ஜி பெங்காலி வகையில? என்னெல்லாமோ செய்வாரு, நல்லா செய்வாரு. நான் பர்ஃபி பண்ணினாக்கா இந்த மாதிரி கூட காரத்துக்கு இதுக்கிட்ட ஏதாவது இது மாதிரி இருக்கும், நல்லா இருக்குப்பா. வேற என்ன செய்வீங்க சேட்டர்ஜி? और की करता पारो तुम्ही? पुचका नहीं, பானிபூரி. பானிபூரி ரொம்ப நல்லா இருக்கும். பானிபூரி குட்டி குட்டியா நான் பொரிச்சு எடுத்து அதுக்கு ஒரு புளி தண்ணி ஒண்ணு பண்ணுவேன். புச்சுக்கா அண்ட் பானிபூரி. பானிபூரி நான் செய்ய, புச்சுக்கா அவர் செய்ய. மசாலா சொல்றாரு. குட்டி குட்டி பூரி செய்யறதா? அது பேர் புச்சுக்கான்னு பேரு. அது அப்படி உடைக்கணும், அது உள்ளுக்குள்ள உருளைக்கிழங்கு வைக்கணும், இந்த புளி தண்ணிய ஊத்தணும், அப்படியே வாயில போட்டு
சொர்க்கம் வேற எங்கேயோ இருக்காது, இங்க இருக்கு. பெங்காலி ரொம்ப சூப்பரா பேசுறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட்டர் நீங்க தான் இருக்க. ஜி சொன்னதை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்கன்னா அங்க கொல்கட்டால இருக்கும்போது? கல்யாணம் ஆகி போன உடனே ஒண்ணு நம்ம எந்த தேசத்துக்கு அதாவது எந்த மாநிலத்துக்கு போறோமோ அந்த மொழி எல்லாம் நமக்கு லட்டு மாதிரி கத்துக்கணும் இல்ல. இப்ப இங்க எவ்வளவு நார்த் இந்தியன்ஸ் வராங்க, அழகா தமிழ் பேசுறாங்க. நான் கேரளாக்கு போனா மலையாளத்துல பேசுவேன். அங்க கத்துக்கிட்டேன், கம்பல்சரியா வேணும்னு ஆசைப்பட்டு கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, அவங்களோட சமையல், அவங்களுடைய பாட்டு, அவங்களுடைய நடிப்பு, நாடகம். கல்கத்தா தான். சென்னையில வந்து பேசுவீங்க வீட்டுல இருக்கும்போது? நிறைய சண்டை போடுறதுக்கு பெங்காலியா? ஆமா, ஏன்னு கேட்டா இதுல ஒரு தப்பா போச்சு. நாங்க 2 பேரும் பெங்காலில துமி ஷாப் ஷொம்மை எய்கோரோ, நான் அவரை துமி சொக்கரே தாக்கோன்னு இவர் சத்தம் போட, மாடி வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு பெங்காலி தெரியும். அவங்க கல்கட்டால இருந்தவங்க, அவங்க தெலுங்குக்காரங்க. சசியும் சுரேந்திரநாத்தும் வந்துட்டு என்ன இப்படி சண்டை போடுறீங்க பெங்காலில, நாங்க உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது புரியாதுன்னு நினைச்சேன். சண்டை போட்டோன்னு எங்களுக்கு தெரியும்ட்டாங்க. மொத்தம் நான் தெலுங்குல சண்டை போட முடியாது, அவங்களுக்கு தெரியும். தமிழ்ல பேசினா இவங்களுக்கு தெரியும், பெங்காலியில பேசினா எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. மொத்தம் இனிமே இங்கிலீஷ்ல தான் திட்டம். அது பரவாயில்ல, இங்கிலீஷ்ல திட்டினா நன்றி சொல்லுங்க. தொன்னோபாத்னு சொல்லு. ஆனா ஒண்ணு, நீ ஹேவ் யூ நோட்டீஸ் சம்திங்? ஒரு ஜால் மூடிக்காரன் தைரியமா என்கிட்ட வந்து உட்காருவானா? உனக்கு ஏன் தோணல? அவ யாரு ஜால் மூடிக்காரன்னு நீ நம்பின? இது பயங்கர பாரு. இல்ல என்கிட்ட வந்து தைரியமா அம்மா நிக்கணும், நின்று மேம் சாப் பேட்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். டொங்குன்னு வந்து உட்கார்ந்த உடனே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவருதான் அவருதான் சேட்டர்ஜி வெளியே போய் சங்கரன் ஐயா உள்ள வரட்டுமே. ஆமா, வாங்க போடுமா. தேங்க் யூ வெரி மச். தொப்பி இப்படி கலைச்சிங்கன்னா கொஞ்சம் மக்களும் பாப்பாங்க உங்களை. நீங்களே எடுத்துறீங்களா? தில்லுமுள்ளு பாவி மனுஷா. நான் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ண போறேன், ஜால் மூடி பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஓகே, பெங்காலி டிஷ் புதுசா இருக்குன்னு. ஆனா நான் கேட்டதுக்கு நம்ம சாதாரண காஸ்டியூம் வந்து பண்ணிருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு மெனக்கெடல் பாருங்க. அந்த காஸ்டியூம்ல எப்படி இருப்பாங்க, அது தொப்பி, ஏன்னா அந்த மாநிலத்து மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி பேப்பர்ல போட்டு எனக்கு இல்ல நாங்க எதுவுமே நாங்க சொல்லல. இங்க பாரு, பாருங்க கல்கத்தா துண்டு அந்த டிசைனை பாரு. ஆனா இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா மனுஷனுக்குள்ள நல்ல சரக்கு இருக்கு. நான் சொல்ற சரக்கு வேற, நடிப்பு சரக்கு இல்ல. நீங்க ஏன்னா நீங்களே வியந்து பாத்தீங்க, ஏன்னா நமக்கு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் இதெல்லாம் எடுத்து வை அப்படின்னாரு. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பார்த்தா மீச தாடி எல்லாமோ நிச்சயமா ஒரு ஆச்சரியமான விஷயம். மக்கள் நாங்க எதுவுமே சொல்லல, ஐயாமா பண்ணது. அவரோட இனிஷியேஷன் தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப நன்றி என்கின்ற சங்கர் ஐயா அவர்களே. சந்தோஷம், மகிழ்ச்சி. தலைமுறைகள் தொடர்ந்து 48 வருடங்களாக சமையலுக்கான மக்களின் அபிமானம், அன்பின் சுவையான அடையாளம் சக்தி மசாலா. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.